அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம டெட்டுக்காக 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸிலிருந்து முதல் பருவத்தில் அந்த 7 லெசன்கள் இருக்கும். அதில் ஒரு வரி வினாக்களாக என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த டேர்ம் 1 நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த அளவீடுகள் இதெல்லாம் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை புக்கை கோத்ரூ பண்ணிவிட்டு இந்த வீடியோ பதிவு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நம்ம டேர்ம் 2 டேர்ம் 3யும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், கொடுக்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ பதிவுகள்லாம் சயின்ஸ் ரிலேட்டடாக டெட்டுக்கு படிக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க 6th சயின்ஸில் அந்த 7 லெசன் என்னங்கிறத ஒன்லைனில் பார்த்துடலாம். இந்த இதில் பார்த்திங்கன்னா பருவம் 1 பாடம் 1 அளவீடுகள் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அளவீடுகள்னு என்ன சொல்லலாம், இப்போ நீளம், நிறை, பருமன் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அளவு வச்சுருப்பாங்க, அதைத்தான் அளவீடுகள்னு சொல்லுவோம். இதுக்கு பார்த்திங்கன்னா பன்னாட்டு அழகுமுறை. பன்னாட்டு அழகுமுறைன்னு என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் ஒரே மாதிரியான அழகுமுறையை தான் பன்னாட்டு அழகுமுறைன்னு சொல்லுவோம். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிறதான் பன்னாட்டு அழகுமுறை. அதை சிம்பிளாக என்னென்னு குறியீடில் பண்ணுவாங்கன்னா எஸ்ஐ, இன்டர்நேஷ்னல் ஆஃப் சிஸ்டம் யூனிட்ஸ், இது சிம்பிளாக எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. இப்போ பன்னாட்டு அழகுமுறைனா உலகம் முழுவதும் ஒரே மாதிரியான அழகுமுறைக்கு தான் பன்னாட்டு அழகுமுறை. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மெட்ரிக் முறை இது மாதிரி இருந்தது. இப்போது உலகம் முழுவதும் ஒரே மாதிரியான அழகுமுறைக்கு பன்னாட்டு அழகுமுறை. பன்னாட்டு அழகுமுறையில் இப்போ பார்த்திங்கன்னா வெப்பநிலை எப்படி அளப்பாங்கன்னா கெல்வின் அப்படிங்கிற அழகால் அளப்பாங்க. வெப்பநிலைக்கு கெல்வின், நீளம் அல்லது தொலைவு இதை என்னென்னு சொல்லுவோம் மீட்டருங்கிற அழகால் அளப்போம். மின்னோட்டம் ஆம்பியர், காலம் இதை வினாடிங்கிறதுல அளப்போம். பொருட்களின் அளவு இதை மோல் அப்படிங்கிற அழகால் அளப்போம். நிறை கிலோகிராம். ஒளிச்செறிவு கேண்டிலா. ஒளிச்செறிவு கேண்டிலாங்கிறது அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான். இப்போ பன்னாட்டு அழகுமுறையில் எஸ்ஐயில் இப்போ வெப்பநிலையை கெல்வின், தொலைவு மீட்டர், மின்னோட்டம் ஆம்பியர், காலம் வினாடி, பொருட்களின் அளவு மோல், நிறை கிலோகிராம், ஒளிச்செறிவு கேண்டிலாங்கிற அழகால் அளப்போம். பரப்பளவின் அலகு என்ன? பரப்பளவின் அலகு மீட்டர் ஸ்கொயர்டு. பருமனின் அலகு என்ன? பருமனின் அலகு மீட்டர் கியூப். இப்போ ஒரு மீட்டருங்கிறது நம்ம எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா 10 டெசிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர், 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர், 1000 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர், 10 கோடி நானோமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது கூட எல்லாம் சிம்பிளாக சொல்லிக்கலாம். இப்போ 10 கோடி நானோமீட்டர் சேர்ந்தது என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்போ 10 கோடி நானோமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். அலகுகள் மற்றும் பன்மடங்கு துணை பன்மடங்கு. இப்போ நம்ம மீட்டர்னு சொல்கிறோம், இதை பன்மடங்குன்னு சொல்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் கிலோமீட்டர். துணை பன்மடங்கு மில்லிமீட்டர். இது கிராமுக்கு என்ன சொல்லுவோம் கிலோகிராம். இப்போ டன்னு சொல்லலாம். துணை பன்மடங்கு பார்த்திங்கன்னா மில்லிகிராம். காலம் இதை பன்மடங்கு மணி, துணை பன்மடங்கு நிமிடம், வினாடின்னு சொல்லுவோம். இதை கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. மீட்டர்னா கிலோமீட்டர், துணை பன்மடங்கு மில்லிமீட்டர், கிராம்னா கிலோகிராம், துணை பன்மடங்கு பார்த்திங்கன்னா மில்லிகிராம், காலம் பன்மடங்கு மணி, துணை பன்மடங்கு நிமிடம் மற்றும் வினாடி. ஒரு டன் என்பது எவ்வளவு கிலோகிராம்? அப்புறம் 1000 கிலோ சேர்ந்தது தான் நம்ம ஒரு டன்னுன்னு சொல்லுவோம். துல்லியமான எடையைக்கான எந்த தராசு பயன்படுகிறது? துல்லியமான எடையைக்கான மின்னணு தராசு பயன்படுத்தப்படுகிறது. திரவம் மற்றும் வாயு எதனால் அளக்கப்படுகிறது? திரவம் மற்றும் வாயு லிட்டர் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. இப்போ திரவம் வாயு லிட்டர்னு பார்த்தோம். இப்போ ஒரு மில்லிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது ஒரு மைக்ரோ லிட்டர், ஒரு சென்டிமீட்டர் கியூப்புங்கிறது ஒரு மில்லி லிட்டர், ஒரு மீட்டர் கியூப்புங்கிறது ஒரு கிலோ லிட்டர் ஆகும். நிறை மற்றும் எடை. இப்போ 1000 மில்லிகிராம்ங்கிறது ஒரு கிராம், 1000 கிராம்ங்கிறது ஒரு கிலோகிராம், 1000 கிலோகிராம்ங்கிறது ஒரு டன். ஓடோமீட்டர் என்றால் என்ன? ஓடோமீட்டருங்கிறது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிட உதவும் கருவிக்கு தான் ஓடோமீட்டர். தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிட உதவிடும் கருவி ஓடோமீட்டர் ஆகும். மெட்ரிக் முறையை கண்டவர்கள் யாவர்? இப்போ மெட்ரிக் முறைன்னு இருந்தது ஒன்று. அந்த மெட்ரிக் முறையை கண்டவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள். இவர்கள் கண்டுபிடித்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1790ஆம் ஆண்டு. எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் எங்குள்ளது? இப்போ பார்த்திங்கன்னா எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் பாரிஸில் உள்ளது. பிரெஞ்சு தலைநகர் பாரிஸில் உள்ளது. ஒரு அளவை அளவிடும் முறைக்கு என்ன பெயர்? ஒரு பொருளை அளக்கிறோம், அந்த அளவிடும் முறைக்கு அளவீடு என்று பெயர். அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் போது உனது கண்ணின் நிலை எவ்வாறு இருக்க வேண்டும்? இப்போ ஒரு பேப்பர்லேயே ஒரு பென்சில் வச்சு கோடு போடுறோம். அப்போ அந்த அளவிடும் போது
நமது கண்ணின் நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அளவிடும் புள்ளிக்கு மேல் செங்குத்தாக இருக்க வேண்டும். அளவிடும் புள்ளிக்கு மேல் செங்குத்தாக இருக்க வேண்டும். இது புக் பேக் கொஸ்டின். பொறுத்துக. இப்போ முன்கையின் நீளம் இதை நம்ம எப்படின்னு சொல்லுவோம்? முழம்னு சொல்லுவோம். நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். நானோங்கிறது 10⁻⁹ நானோ. இதெல்லாம் ஒரு சிம்பிள் கொஸ்டின். 10⁻⁹ கொடுத்துட்டு மீட்டர், நானோ, வினாடி, முழம் கொடுத்தோம்னா நம்ம என்ன போடணும்? 10⁻⁹ நானோ. காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. காலத்தின் இன்டர்நேஷ்னல் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா வினாடி. கிலோ அப்படிங்கிறது என்னென்னா 10⁻³ தான் கிலோன்னு சொல்லுவோம். 10⁻³ என்பது என்ன அளவு? 10⁻³ என்பது மில்லி என்கின்ற அளவு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம அலகு 1 முடிந்தது. அலகு 2ல் பார்த்திங்கன்னா விசையும் இயக்கமும். விசை என்றால் என்ன, இயக்கம் என்றால் என்னங்கிறத பார்க்க போகிறோம். விசை என்றால் என்ன? பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தலே விசை எனப்படும். இப்போ ஒரு மேஜை மேலே புக் இருக்குது, அது என்ன இருக்குது? ஓய்வு நிலையில் இருக்குது. அதை நம்ம எடுக்கணும்னா தள்ளுதல், இழுத்தல் இது மாதிரி பண்ணனா அந்த ஒரு விசையை கொடுத்தா தான் அது என்ன ஆகும்? இயக்கமாகும். அப்போது விசைன்னா ஒரு பொருட்களின் மீது உயிரற்ற அல்லது உயிருள்ள காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தலே விசை எனப்படும். இப்போ ஓய்வு நிலை மற்றும் இயக்க நிலை. இப்போ ஓய்வு நிலைனா இப்போ நான் சொன்ன மாதிரி மேஜை மேலே ஒரு புக் இருக்குன்னா அது ஓய்வு நிலையில் இருக்குது. இதவே நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த மேஜைவே இப்படி தள்ளனோம்னா அது வந்து ஒரு இயக்க நிலையை அடையும். தொடுவிசை. இப்போ விசை பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். தொடுவிசை மற்றும் தொடாவிசை. தொடுவிசைனா இப்போ கால்பந்தை உதைக்கிறது வந்து தொடுவிசை. தொடாவிசைங்கிறது ஒரு காந்தத்தை கொண்டு இரும்பை நம்ம பக்கத்தில் கொண்டோம்னா அது கவர்றது வந்து தொடாவிசை. இயங்கும் பொருளின் வேகத்தையோ அல்லது திசையோ அல்லது இரண்டையுமே மாற்றுவது எது? இப்போ ஒரு இயங்கும் பொருளின் வேகத்தை, திசையை அல்லது வேகம், திசை இரண்டையும் மாற்றுவது விசையாகும். இயக்கத்தின் வகைகள் யாவை? இப்போ பார்த்திங்கன்னா இயக்கத்தின் வகைகள் இயங்கும் பாதையின் அடிப்படையில், கால இடைவெளியின் அடிப்படையில், சீரான இயக்கமா, சீரற்ற இயக்கமா, இது மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா இயங்கும் பாதையின் அடிப்படையில் இயக்கத்தின் வகைகள் பார்த்திங்கன்னா நேர்கோட்டு இயக்கம். இப்போ ஒரு மனுஷன் ஒரு ரோடு, நேராக ஒரு ரோடு இருக்குன்னா அதில் நடந்து போகிறது, அது வந்து நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு பாதையில் செல்லுதல் நேர்கோட்டு இயக்கம். வளைவு பாதை இயக்கம். இப்போ ஒரு பந்தை நம்ம வீசுகிறோம், அது என்ன போயிட்டு கீழே வர்றது ஒரு வளைவு பாதை இயக்கம். வட்டப்பாதை இயக்கம். ஒரு முனையில் கல்லை கட்டி சுற்றினா என்ன ஆகும்? அது வந்து ரவுண்டாக சுற்றுது. அதைத்தான் என்ன சொல்லுவோம் நம்ம? வட்டப்பாதை இயக்கம். தற்சுழற்சி இயக்கம். அதாவது ஒரு தன்னோட அச்சை மையமாக கொண்டு இயங்கிறது தற்சுழற்சி இயக்கம். இப்போ ஒரு பம்பரத்தை நம்ம சுற்றி விட்டா என்ன ஆகும்? அது வந்து ஒரு தற்சுழற்சி இயக்கம். அலைவு இயக்கம். ஒரு தனி ஊசல், இதை வந்து என்ன பண்ணால் அதை அலைவுறுத்துட்டே இருக்கும், இப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படி போயிட்டு வரும். அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? தனி ஊசல் இயக்கத்தை அலைவு இயக்கம்னு சொல்லுவோம். ஒழுங்கற்ற இயக்கம். இப்போ ஒரு ரோட்டில் கூட்டம் நிறைந்த இடத்தில் மனிதர்கள் இயக்கம். அவங்க நேராகலாம் போக மாட்டாங்க, அங்கே எங்கேயும் ஜிக்ஜாக்கா அப்படியெல்லாம் போயிட்டு வருவாங்க. அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஒழுங்கற்ற இயக்கம்னு சொல்லுவோம். அதிர்வுறுதல் என்றால் என்ன? அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது அதிர்வுறுதல். இப்போ நம்ம ஒரு ரப்பரு கயிறோ இல்லைன்னா வச்சுட்டு 2 பேர் பிடிச்சிட்டு இது பண்ணால் என்ன ஆகாது? ஸ்பீடாக அதிர்வுறும். அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அதிர்வுறு இயக்கம்னு சொல்லுவோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட். அதாவது சராசரி வேகம். ஸ்பீடுக்கு வந்து என்ன சொல்லுவோம்? கடந்த தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம். எஸ்ஸுங்கிறது d/d. அதாவது வேகத்தை நம்ம எப்படி கணக்கிடுறோம்னா கடந்த தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலத்தை பயன்படுத்தி நம்ம வேகத்தை கண்டுபிடிக்கிறோம். கடந்த தொலைவு எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா இதை அப்படியே மாற்றி போடுங்க. சராசரி வேகம் எஸ் இன்ட்டு எடுத்துக்கொண்ட காலம் டி. இதை சிம்பிளாக என்ன சொல்லுமா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். இதைத்தான் வந்து என்ன சொல்லுவோம்? கடந்த தொலைவுக்குடைய ஃபார்முலா. கால இடைவெளியில் இயக்கத்தின் வகைகள் யாவை? அது வந்து சீரான இடைவெளியில். இது கால இடைவெளியில் பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். கால ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம். கால ஒழுங்கு இயக்கம்னா இப்போ கடிகாரம் சுற்றிட்டு வருதுன்னா அது வந்து ஒரு கால ஒழுங்கு இயக்கம். கால ஒழுங்கற்ற இயக்கம்னா இப்போ நம்ம துணி வந்து காய போட்டிருக்கோம் கொடியில், அது வந்து காற்று வந்ததுன்னா என்ன ஆகும்? லைட்டாக அப்படியே ஆடும், இல்லைன்னா என்ன ஒரே மாதிரி இருக்கும். அது மாதிரி இதை வந்து என்ன சொல்லுவோம்? கால ஒழுங்கற்ற இயக்கம்னு சொல்லுவோம். சீரான வேகத்தின் அடிப்படையில் இயக்கத்தின் வகைகள் யாவை? சீரான வேகத்தின் அடிப்படையில் சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம். இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? ட்ரெயினை சொல்லலாம். இப்போ ட்ரெயின் போகுது, ஒரே ஸ்பீடில் போயிட்டுருக்கும். ஒரு பாலமோ ஒரு இது வந்ததுன்னா என்ன ஆகும்? அது ஸ்லோவாகும். இதை வந்து என்னது? ஒரே ஸ்பீடில் போகிறது சீரான இயக்கம்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்லோவாகி மறுபடியும் இதாகிறது நம்ம சீரற்ற இயக்கம்னு சொல்லுவோம். கூட்டு இயக்கத்திற்கு உதாரணம் கூறுக. கூட்டு இயக்கம்னா என்ன? இப்போ ஒரு சைக்கிளில் போகிறாரு, அவர் நேர்கோட்டு பாதையில் போவார், அந்த சக்கரம் பார்த்திங்கன்னா என்ன ஆகும்? இந்த இயக்கமாக இருக்கும், ரவுண்டு இதாக இருக்கும்.
இதை வந்து என்ன சொல்லுவோம், எல்லா இயக்கம் சேர்ந்து சொல்கிறது தான் கூட்டு இயக்கத்திற்கு உதாரணம் வந்து மிதிவண்டி. ரோபாட்டிக்ஸ் என்றால் என்ன? இப்போ ரோபோட் தெரியும், ரோபோட்டுகளை பற்றி அறியும் அறிவியல் பிரிவுக்கு தான் ரோபாட்டிக்ஸ்னு பேர். எந்த மொழியிலிருந்து ரோபோட் என்ற வார்த்தை உருவானது? இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொபோட்டா என்ற செக்கோஸ்லோவியா சொல்லிலிருந்து தான் என்ன ஆச்சு, ரோபோட் என்கிற வார்த்தை உருவானது. ரொபோட்டா என்ற செக்கோஸ்லோவியா வார்த்தையிலிருந்து ரோபோட் என்ற சொல் உருவானது. நானோ ரோபோட்டுகள் என்றால் என்ன? இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ நானோ கெமிஸ்ட்ரிங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக வந்திருக்கு. இதில் நானோ கெமிஸ்ட்ரி, நானோ ஃபிசிக்ஸு, நானோ மெடிசின் நிறைய வந்துருச்சு. நானோ ரோபோட்டுங்கிறது ஒரு சிறிய அளவிலான ரோபோட்டுகள், மிகச்சிறிய அளவிலான ரோபோட்டுகள் தான் நானோ ரோபோட்ஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம ஒரு ஹார்ட் சர்ஜரின்னு ஃப்யூச்சர்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரோபோட்டிக்ஸே போயிட்டு அந்த அடைப்பு இதெல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரியெல்லாம் டெக்னாலஜி கண்டிப்பாக வரும். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், நானோ ரோபோட்ஸ், இல்லைன்னா நானோ பேட்ஸ், நானோ போர்ட்ஸும் அதான் சொல்லுவோம். வேகத்தின் அலகு என்ன? வேகத்தின் அலகு மீட்டர் பை வினாடி. இயக்கம் என்றால் என்ன? இப்போ ஒரு காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுபடுவது தான் இயக்கம்னு சொல்கிறோம். பருப்பொருள்கள் என்றால் என்ன? அதாவது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பருவம் 1 அலகு 3, அதாவது பாடம் 3 நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். பருப்பொருட்கள் என்றால் என்ன? எடை உள்ளதும் இடத்தை அடைத்து கொள்வதும் பருப்பொருள் எனப்படும். அதாவது ஒரு பொருள் வந்து எடை உள்ளதாக இருக்கணும், அது இடத்தை அடைத்து கொள்வதாக இருந்தால் அதுக்கு பேர் பருப்பொருள்கள் ஆகும். பருப்பொருள்கள் எந்த நிலைகளில் காணப்படுகின்றது? பருப்பொருள்கள் பார்த்திங்கன்னா திண்மம், நீர்மம், வாயு நிலைகளில் காணப்படுகிறது. பருப்பொருள்கள் எதனால் ஆனது? பருப்பொருள்லாம் பார்த்திங்கன்னா அணுக்களால் ஆனது. அணுக்கள்ங்கிறது மிகச்சிறிய துகள், அணுக்களால் ஆனது தான் பருப்பொருள். அணுக்களின் அமைப்பை கண்டறியும் அறிவியல் தொழில்நுட்பம் யாவை? இப்போ அணுக்களை வந்து இப்போ பருப்பொருள் வந்து அணுக்களால் ஆனது. அந்த அணுக்களின் அமைப்பை கண்டறியும் அறிவியல் தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் நுட்ப உருப்பெருக்கி, ஊடுபுலை நுட்ப எலக்ட்ரான் கருவி. இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், இதை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம், டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இது ரெண்டும் தான் வந்து அணுக்களை கண்டறியும் அணுக்களின் அமைப்பை கண்டறியும் அறிவியல் தொழில்நுட்பம் ஆகும். ஐன்ஸ்டீனின் கூற்றுப்படி பருப்பொருளின் வேறு 2 நிலைகள் யாவை? இப்போ பார்த்திங்கன்னா பருப்பொருள் வந்து திண்மம், நீர்மம், வாயுன்னு சொல்கிறோம். ஐன்ஸ்டீன் என்னங்கிறாரு, மேலும் 2 நிலைகளில் பருப்பொருள் இருக்குது. அது பேர் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மா மற்றும் போஸ். பிளாஸ்மா நிலை என்றால் என்ன? இப்போது சூரியனும் நட்சத்திர மண்டலம் கலந்த தொகுப்பு, அந்த கேலக்ஸி நம்ம வந்து என்னென்னு சொல்லலாம்னா பிளாஸ்மா நிலைன்னு சொல்லலாம். இதே போஸ் நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக குறைவான தட்பவெப்ப நிலையில் காணப்படும் வாயு நிலை. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மிக குறைவான தட்பவெப்ப நிலையில் காணப்படும் வாயு நிலை தான் போஸ் நிலை. சில எந்திரங்களில் இந்த விமானத்திலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மிக குறைவான வெப்பநிலையில் அந்த வாயுவை பயன்படுத்துவாங்க. போஸ் எந்த ஆண்டு கணிக்கப்பட்டு எந்த ஆண்டு உறுதி செய்யப்பட்டது? இந்த போஸ் நிலைங்கிறது 1925 கணிக்கப்பட்டது, இருக்குங்கிறது கணிக்கப்பட்டு 1955 ஆண்டு உறுதி செய்யப்பட்டது. ஒரு துளி நீரில் எத்தனை நீர்த்துகள்கள் உள்ளன? ஒரு துளி நீரில் பார்த்திங்கன்னா 10⁻21 நீர்த்துகள்கள், அதாவது 10⁻21 நீர்த்துகள்கள் வந்து ஒரு நீர்த்துளியில் இருக்குது. பருப்பொருள் பற்றி ஆராய்ந்த பழங்கால தத்துவ மேதைகள் யாவர்? இப்போ பருப்பொருள்னு நம்ம இப்போ சொல்கிறோம், பழங்காலத்திலேயே பார்த்திங்கன்னா பருப்பொருளை பற்றி ஆராய்ஞ்சிருக்காங்க. அவரில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் கானடாங்கிற ஒரு அறிவியல் அறிஞர், அடுத்தது கிரேக்கத்தில் வந்து டெமோக்ரட்டிஸ். இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா பருப்பொருள் பற்றி ஆராய்ந்த பழங்கால தத்துவ மேதைகள் யாவர்? இந்தியாவின் கானடா, கிரேக்க டெமோக்ரட்டிஸ். பருப்பொருளின் வகைகள் யாவை? இப்போ பருப்பொருளின் வகையில் பார்த்திங்கன்னா தூய பொருள் மற்றும் கலவைன்னு 2 வகையாக பிரிக்கலாம். தூய பொருள் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? தூய பொருள்னால் பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அது பார்த்திங்கன்னா தூய்மையாக இருக்கும். தூய பொருள் வந்து 2 வகையாக பிரிக்கப்படுகிறது, தனிமம் மற்றும் சேர்மம். கலவை எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? பருப்பொருள் மற்றொரு பிரிவு கலவை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவை என பிரிக்கப்படுகிறது. தூய பொருள் என்றால் என்ன? அதாவது தூய பொருள்னால் ஒரே தன்மையான துகள்களால் ஆயிருக்கணும், தனிமம் அல்லது சேர்மமாக இருக்கலாம். அதாவது அந்த இதில் வந்து ஒரே தன்மையான துகளாக இருக்கும், அது தனிமம் அல்லது தனிமங்களாக சேர்ந்து சேர்மமாக இருக்கும். தனிமம் என்றால் என்ன? ஒரே தன்மையான சிறிய துகள்களான அணுக்களால் ஆனது தான் வந்து தனிமம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே தன்மையான துகள் இருந்தால் அது தனிமம். சேர்மம் என்றால் என்ன? அதாவது 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட தனிமங்களின் இணையும் வேதியியல் சேர்க்கை தான் என்னன்னு சொல்லுவோம் சேர்மம். இப்போ சேர்மம்னா 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட தனிமங்கள் தான் சேர்மம். தங்கத்தின் தூய்மை எந்த அலகால் அளக்கப்படுகிறது? இப்போ நம்ம தூய தங்கத்தை என்னன்னு சொல்லுவோம், காரட் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. 24 கேரட் தான் வந்து தூய தங்கம். கலவை என்றால் என்ன? ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையான துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருளுக்கு பேர் தான் கலவை. ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையான துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருள்கள் பேர் தான் கலவை.
துணி துவைக்கும் இயந்திரத்தில் பயன்படுத்தும் தத்துவம் என்ன? இப்போ நம்ம வாஷிங் மிஷினில் வந்து ட்ரையரில் போடுறோம், அந்த ஈரத்தையெல்லாம் அது உறிஞ்சிக்குது. இதில் என்ன தத்துவம் பயன்படுகிறதுனா மைய விலக்கல். இப்போ இதிலேயே பார்த்திங்கன்னா நம்ம தயிர் கடை இருக்குது, அந்த இது போட்டு மற்ற போட்டு சிலுப்புவாங்க, அது என்ன சொல்லணும்னா மைய விலக்கல் தத்துவம். திண்மங்களை எவ்வாறு பிரிக்கலாம்? இப்போ திண்மங்களை பார்த்திங்கன்னா திண்மங்களாக இருக்குது. இப்போ அரிசியில் வந்து கல் இருக்குதுன்னா என்ன பண்ணுவோம், சில பேர் கையால் தேர்ந்தெடுக்கிறது. அதே மாதிரி மாவில் ஏதாவது புழு பூச்சியில் இருந்தால் அதை சலிப்போம். இப்போ நெல்லுன்னா தூற்றுவோம். அதே மாதிரி கதிரடித்தல், இப்போ நம்ம கிராம சைடு இருந்துக்குலாம் தெரியும், கதிரடிக்கிறதுனா அந்த நெற்கதிர்கள் அடிக்க கதிரடிக்கிறதுல. காந்த பிரிப்புன்னா அதாவது இரும்பு பொருளை கலந்ததெல்லாம் வந்து காந்த பிரிப்பு முறையில் வந்து நம்ம பிரிக்கலாம். இப்போ திண்மங்களை எவ்வாறு பிரிக்கலாம்னா கையால் தேர்ந்தெடுத்தல், சலித்தல், தூற்றுதல், கதிரடித்தல் மற்றும் காந்த பிரிப்பு, இந்த வகையில் திண்மங்களை பிரிக்கலாம். இதே திண்ம நீர்ம கலவைகளை எவ்வாறு பிரிக்கலாம்? இப்போ நீர்மத்தில் திண்ம கலவைகள் இருந்து அதை எவ்வாறு பிரிக்கலாம்னா கடைதல், படிய வைத்தல், தெளிய வைத்து இருத்தல், வடிகட்டுதல். இப்போ வடிகட்டுதல், தெளிய வைத்து இருத்தல், படிய வைத்தல், கடைதல் தான் வந்து திண்ம நீர்ம கலவைகளை பிரிக்கும் முறையாகும். நீர் எவ்வாறு சுத்திகரிக்கப்படுகிறது? நீர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். இப்போ நம்ம ஆர்ஓ வாட்டர்னு சொல்கிறோம், அதை எதிர் சவ்வூடு முறையில் தான் வந்து நீர் சுத்திகரிக்கப்படுகிறது. இதை வந்து என்ன சொல்லுவாங்க, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்மாங்க. ஒளி என்பது இப்போ வந்து எல்லாம் இருக்கும், ஒளி என்பது பருப்பொருள்களால் ஆனது அல்ல. இது புக் பேக் கொஸ்டின். ஒளி என்பது டேஸ் ஆனது அப்படின்னு மாதிரினா ஒளி என்பது பருப்பொருளால் ஆனது அல்ல. திண்மத்தில் துகள்களுக்கிடையே இடைவெளி குறைவு. இப்போ இதே பார்த்திங்கன்னா நீர்மம் வாயுவை காட்டிலும் திண்மத்தில் துகள்களுக்கிடையே இடைவெளி குறைவு. ஆனால் நீர்மம் வாயில் பார்த்திங்கன்னா இடைவெளி அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட லெசன் 3 முடிஞ்சது. இப்போ நம்ம அலகு 4 லெசன் 4ல் தாவரங்கள் வாழும் உலகம் கிளாஸுக்கு போகலாம். தாவர வேர் தொகுப்பின் இரு வகைகள் யாவை? இப்போ வேர்னா நம்மளுக்கே தெரியும், அதில் இரு வகைகள், சல்லிவேர் தொகுப்பு மற்றும் ஆணிவேர் தொகுப்பு. ஆணிவேர் தொகுப்பு எந்த தாவரங்களில் காணப்படுகிறது? இப்போ ஆணிவேர் தொகுப்புனா பார்த்திங்கன்னா ஒரு வேர் மட்டும் செங்குத்தாக போகும், அது முதன்மை வேர். அடுத்து பக்கவாட்டில் பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை வேர், 3ஆம் நிலை வேர் வரும். இந்த ஆணிவேர் தொகுப்பு பார்த்திங்கன்னா இருவித்தலை தாவரங்களில் தான் காணப்படுகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அவரை, மா, வேம்பு இதெல்லாம் வந்து ஆணிவேர் தொகுப்புக்கு எக்ஸாம்பிள். ஆணிவேர் தொகுப்பு இருவித்தலை தாவரத்தில் காணப்படுகிறது. ஆணிவேர் தொகுப்பில் எத்தனை வகையான வேர்கள் காணப்படுகின்றன? இப்போ நான் சொன்ன மாதிரி முதன்மையான வேருங்கிறது செங்குத்தாக கீழ் நோக்கி போகும், 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை வேர்களாக வந்து அப்படியே பக்கவாட்டில் வரும். இதுதான் வந்து ஆணிவேர் தொகுப்பில் உள்ள 2 வகையான வேர்களாகும். சல்லிவேர் தொகுப்பு என்றால் என்ன? வேர்கள் கொத்தாக தோன்றி வளர்கின்றன. இப்போ ஒரு கொத்து வர்ற மாதிரி எல்லாம் வளர்ந்ததுன்னா அது சல்லிவேர் தொகுப்பு. சல்லிவேர் தொகுப்பு எந்த வகை தாவரங்களில் காணப்படுகிறது? இப்போ பார்த்திங்கன்னா ஒருவித்தலை தாவரம், இப்போ நெல், புல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருவித்தலை தாவரம். இந்த மாதிரி தாவரங்களில் தான் சல்லிவேர் தொகுப்பு காணப்படுகிறது. எந்த தாவரங்கள் தான் சேகரித்த உணவை வேர்களில் சேமிக்கின்றன? இப்போ பார்த்திங்கன்னா கேரட், பீட்ரூட் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வேர்களில் தான் இருக்கும். அந்த தாவரங்கள் தான் சேகரித்த உணவை வேர்களில் சேமிக்கின்றன. தண்டில் காணப்படும் பகுதிகள் யாவை? இப்போ நம்ம பூமிக்கு மேல் பகுதி காணப்படும் தண்டில் பார்த்திங்கன்னா கணுவிடை பகுதின்னு காணப்படுகிறது. கணுன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா இலைகள் தோன்றும் பகுதி. அந்த தண்டில் இலைகள் தோன்றும் பகுதி தான் நம்ம கணுன்னு சொல்லுவோம். கணுவிடை பகுதினா 2 கணுக்களுக்கு இடையுள்ள தூரம் தான் கணுவிடை பகுதி எனப்படும். நுனிமுட்டு என்றால் என்ன? தண்டின் நுனியில் தோன்றும் முட்டுக்கு பேர் தான் நுனிமுட்டுன்னு பேர். கோணமுட்டு என்றால் என்ன? இலையின் கோணத்தில் தோன்றும் முட்டுக்கு பேர் தான் கோணமுட்டு. அப்போ நுனிமுட்டு மற்றும் கோணமுட்டுனா இலையின் கோணத்தில் தோன்றும் முட்டுக்கு பேர் தான் கோணமுட்டு. 45 கிலோ எடையை தாங்கும் இலையுடைய தாவரத்தின் பெயர் என்ன? இப்போ இந்த தாவரத்தில் பார்த்திங்கன்னா அந்த இலை வந்து 3 மீட்டர் விட்ட அளவுக்கு பெருசாக வளரும். இதில் வந்து 45 கிலோ எடையில் ஒரு மனுஷன் கூட போய் அதில் ஏறி நிற்க முடியும். அந்த வகையான தாவரத்தின் பெயர் பார்த்திங்கன்னா விக்டோரியா அமேசோனிகா தான் அந்த தாவரத்தோட பேர். இதோட இலை பார்த்திங்கன்னா 3 மீட்டர் விட்டமுடையதாக இருக்கும். இலையின் பணியாது? இது நம்மளுக்கே தெரியும். இலையின் பணி வந்து ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தயாரித்தல், சுவாசித்தல், நீராவி போக்கு, இது 3 தான் இலையின் முக்கிய பணியாகும். பூவின் அடிப்படையில் தாவரங்களை எவ்வாறு பிரிக்கலாம்? அதாவது பூவின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பூக்கும் தாவரம், பூவா தாவரம்னு பிரிக்கலாம். பூக்கும் தாவரம்னா சூரியகாந்தி ஞாபகம் வச்சுங்க. பூவா தாவரம்னா ரிக்ஸியா, இதான் வந்து பூவா தாவரம். விதையின் அடிப்படையில் தாவரங்களை எவ்வாறு பிரிக்கலாம்? அது பார்த்தது பூவின் அடிப்படையில். விதையின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்கள், ஜிம்னோஸ்பெர்ம்கள். ஆஞ்சியோஸ்பெர்ம்கள்னால் மூடிய விதை தாவரத்துக்கு பேர் தான் ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். ஜிம்னோஸ்பெர்ம்கள்னால் திறந்த விதை தாவரம். இதெல்லாம் நிறைய இதில் பார்த்துருப்பேன். ஜிம்முன்னா அவர் அந்த ஒரு டிஷர்ட் மட்டும் ஒரு பனியன் மட்டும் போட்டிருப்பார், அதனால் வந்து அது ஈஸியாக ஜிம்னோஸ்பெர்ம்கள்னால் திறந்த விதை தாவரம், ஆஞ்சியோஸ்பெர்ம்கள்னால் மூடிய விதை தாவரம்.
ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் மூடி விதை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா மா சொல்லலாம். ஜிம்னோஸ்பெர்ம்கள் திறந்த விதை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு வாழிடத்தின் வகைகள் யாவை? இப்போ வாழிடம்னா ஒரு உயிரினம் வந்து இருக்கும் இடம் வாழும் இடத்தை தான் வாழினம் சொல்கிறோம். வாழிடத்தின் வகைகள் பார்த்திங்கன்னா நீர் வாழிடம் மற்றும் நிலவாழிடம். நீரில் வாழ்கிறது நீர் வாழிடம், நிலத்தில் வாழும் உயிரினங்களுக்கு நிலவாழிடம்னு பேர். நீர் வாழிடத்தின் வகைகள் யாவை? நீர் வாழிடத்தின் வகைகள் பார்த்திங்கன்னா நன்னீர் வாழிடம், கடல் வாழிடம் அப்படின்னு 2 வகையாக நீர் வாழிடத்தை பிரிக்கலாம். நன்னீர் வாழிடம்னா நம்ம குடிக்க பயன்படுத்துறது இது மாதிரி இருக்கிறது நன்னீர் வாழிடம். ஆறுகள், குளங்கள், குட்டைகள், ஏரிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நன்னீர் வாழிடம். உலகில் நீளமான நதி எது? உலகில் நீளமான நதி பார்த்திங்கன்னா நைல் நதி. இது 6650 கிலோமீட்டர் நீளம் உடையது. இந்தியாவின் மிக நீளமான நதி எது? இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை நதியாகும். இதோட நீளம் பார்த்திங்கன்னா 2525 கிலோமீட்டர் ஆகும். நன்னீர் வாழிடத்தில் வாழும் தாவரங்கள் யாவை? நன்னீர் வாழிடத்தில் வாழும் தாவரங்கள் பார்த்திங்கன்னா ஆகாய தாமரை, அல்லி இவையெல்லாம் நன்னீர் வாழிடத்தில் வாழும் தாவரங்களாகும். தாமரை எவ்வாறு தண்ணீரில் மிதக்கின்றன? இப்போ தாமரை பார்த்திங்கன்னா அதில் ஒரு காற்று இடைவெளிகள், தாமரை இலையில் இருக்கும் காற்று இடைவெளிகள் தான் தாமரை தண்ணீரில் மிதக்க உதவுகின்றன. பூமியின் மேற்பரப்பு எத்தனை சதவீதம் நீரால் சூழப்பட்டது? பூமியின் மேற்பரப்பு 70% நீரால் சூழப்பட்டுள்ளது. உலகில் நடைபெறும் ஒளிச்சேர்க்கையில் எத்தனை சதவீதம் கடல்வாழ் தாவரங்களில் நடைபெறுகிறது? இப்போ உலகில் நடைபெறும் ஒளிச்சேர்க்கையில் 40% கடல்வாழ் தாவரங்களால் நடைபெறுகிறது. உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் எந்த காடு பாதியை கொடுக்கிறது? இப்போது உலகம் மொத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் தேவையில் பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் காடு தான் வந்து 40% அதாவது பாதியை ஆக்சிஜனை வந்து தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் காடு தான் குடிக்கிறது. நிலவாழிட வகைகள் யாவை? இப்போ நிலவாழிடத்தில் நம்ம என்ன சொல்லலாம், காடுகள், புல்வெளிகள், பாலைவனங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிலவாழிடங்களாகும். பாலைவன தாவரங்கள் யாவை? பாலைவன தாவரங்களாகவே நாம் வர்றது என்ன? சப்பாத்தி கள்ளி, அகேவ், சோற்றுக்கற்றாழை, பிரயோபில்லம் இதெல்லாம் வந்து பாலைவன தாவரங்கள் ஆகும். பாலைவனத்தின் வகைகள் யாவை? இப்போ இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் வகைகளாக பிரிச்சிருக்காங்க 4 வகைகளாக. வெப்ப வறட்சி பாலைவனங்கள், மித வெப்ப பாலைவனங்கள், கடல் சார்ந்த பாலைவனங்கள் மற்றும் குளிர் பாலைவனங்கள் அப்படின்னு பாலைவனத்தை பிரிச்சிருக்காங்க. இந்தியாவில் உள்ள பாலைவனத்தின் பெயர் என்ன? இப்போ நம்ம நாட்டில் உள்ள பாலைவனத்தின் பெயர் தார் பாலைவனம் ஆகும். உலக வாழிட நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இப்போ பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை தான் உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. காடுகளின் சராசரி மழையளவு யாது? இப்போ காடுகளில் பெய்கிற மழையளவு பார்த்திங்கன்னா 25 சென்டிமீட்டர் முதல் 200 சென்டிமீட்டர் வரை மழையளவு பொழிகிறது. மாற்றுருக்கள் என்றால் என்ன? மாற்றுருக்கள்னால் சுற்றுப்புற காரணிகளால் ஒரு உயிரினத்தில் ஏற்படும் மாற்றமடைந்த உறுப்புகள் மாற்றுருக்கள். இப்போ கொடி படருதுன்னு வச்சுங்க, அது பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும், அது வந்து ஒரு சுற்றுப்புற சூழ்நிலையில் அந்த உயிரினத்தில் ஒரு கொடியாக வந்து ஒரு மாற்றூர் அடைஞ்சிருது. அப்போ மாற்றுருக்கள் என்றால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுற்றுப்புற காரணிகளால் ஒரு உயிரினத்தில் ஏற்படும் மாற்றம் அடைந்த உறுப்புகள் பேர் தான் மாற்று உறுப்புகள். பற்றுக்கம்பி, இந்த பற்றுக்கம்பி, பின்னுகொடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்று உறுப்புகளுக்கு உதாரணமாக சொல்லலாம். பற்றுக்கம்பி என்றால் என்ன? மெலிந்த தண்டின் மாற்றுருக்கு பேர் தான் பற்றுக்கம்பி. பற்றுக்கம்பி உடைய தாவரங்கள் யாவை? இந்த பட்டாணி, பாகற்காய் இதெல்லாம் வந்து பற்றுக்கம்பி உடைய தாவரங்கள் ஆகும். இனிப்பு பட்டாணியின் தாவரவியல் பெயர் என்ன? இனிப்பு பட்டாணியின் தாவரவியல் பெயர் லித்திரஸ். இனிப்பு பட்டாணியின் தாவரவியல் பெயர் பார்த்திங்கன்னா லித்திரஸ் ஆகும். பின்னுகொடி என்றால் என்ன? அருகில் உள்ள மரங்களையும் ஆதாரங்களையும் பற்றி கொள்ளும் தாவரங்களுக்கு பேர் தான் பின்னுகொடின்னு பேர். இப்போ பின்னுகொடினா அதில் ஒரு கொம்பு மாதிரி இருந்தால் அதில் வந்து அந்த தாவரம் படர்ந்து வரும். அந்த மாதிரி தாவரங்களுக்கு தான் பின்னுகொடி என்று பெயர். பின்னுகொடி தாவரங்களுக்கு உதாரணங்கள் யாவை? பின்னுகொடி தாவரங்களுக்கு உதாரணங்கள் மல்லிகை, சங்குப்பூ இதெல்லாம் வந்து பின்னுகொடி தாவரங்களுக்கு உதாரணங்களாகும். இலைகள் முட்களாக மாறிய தாவரங்களுக்கு உதாரணங்கள் யாவை? இப்போ அதோட சுற்றுப்புற சூழ்நிலையாக இலைகள் வந்து பகுதியாகவோ இல்லை வந்து முழுமையாகவோ முட்களாக மாறி இருக்கும். அந்த வகை தாவரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகேவ். அகேவ்னா ரயில் கற்றாழையின் தாவரவியல் பெயர் தான் அகேவ். சப்பாத்தி கள்ளி, காகிதப்பூ, காகிதப்பூவின் தாவரவியல் பெயர் பார்த்திங்கன்னா போகன் வில்லியா. இந்த தாவரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இலை முட்களாக மாறியுள்ள தாவரங்களாகும். சப்பாத்தி கள்ளியின் தாவரவியல் பெயர் என்ன? சப்பாத்தி கள்ளியின் தாவரவியல் பார்த்திங்கன்னா ஓப்பன் சியா. ஓப்பன் சியாங்கிறது தான் சப்பாத்தி கள்ளியின் தாவரவியல் பெயராகும். வேரின் வேலைகள் யாவை? வேரின் வேலைகள் பார்த்திங்கன்னா ஊன்றுதல் மற்றும் உறிஞ்சுதல் ஆகும். இதோட லெசன் 4 முடிஞ்சுது. அடுத்தது பார்த்திங்கன்னா பருவம் 1 லெசன் 5 விலங்குகள் வாழும் உலகம். விலங்குகள் வாழும் உலகங்கிறத பார்க்கலாம்.
உயிரினத்தின் மிகச்சிறிய செயல்படும் அலகு என்ன? உயிரினத்தின் மிகச்சிறிய செயல்படும் அலகு செல்கள் ஆகும். செல்கள், அதாவது செல்கள் எத்தனை வகைப்படும்? அதாவது ஒரு செல் இருந்தால் அது ஒரு செல் உயிரினங்கள், இதே ஒரு உயிரினத்தில் பல செல் இருந்தால் அது பல செல் உயிரினங்கள். செல்கள் எத்தனை வகைப்படும்னா ஒரு செல் உயிரினங்கள், பல செல் உயிரினங்கள். ஒரு செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? இப்போ ஒரு செல் உயிரினங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமீபா, பாராமீசியம், யூக்ளினா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீரில் வாழ்வன. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். பல செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? பல செல் உயிரினங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீன், தவளை, பல்லி, பறவை, மனிதன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். சிங்கப்பூரில் பெண்குயிர் பராமரிக்கப்படும் இடம் இது. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ஜீராங் பறவைகள் பூங்காவில் 0 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான ஒரு கண்ணாடி பேழையில் பார்த்தீங்கன்னா பெண்குயின்கள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்போ சிங்கப்பூரில் பெண்குயின் பராமரிக்கப்படும் இடம் எது பார்த்தீங்கன்னா ஜீராங் பறவைகள் பூங்கா. அமீபா எவ்வாறு இடப்பெயர்ச்சி அடைகிறது? இந்த ஒரு செல் உயிரினமான அமீபா விரல் போன்ற நீட்சிகளான போலி கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி அடைகிறது. அமீபா எவ்வாறு இடப்பெயர்ச்சி அடைகிறதுனா விரல் போன்ற நீட்சிகளான போலிக்கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி அடைகிறது. பாராமீசியம் எவ்வாறு இடப்பெயர்ச்சி அடைகிறது? பாராமீசியம் பார்த்தீங்கன்னா குறு இலைகள் மூலம் இடப்பெயர்ச்சி அடைகிறது. யூக்ளினா எவ்வாறு இடப்பெயர்ச்சி அடைகிறது? யூக்ளினா பார்த்தீங்கன்னா கசை இலைகள் மூலம் இடப்பெயர்ச்சி அடைகிறது. அமீபாவில் எவ்வாறு கழிவு நீக்கம் நடைபெறுகிறது? இப்போ அமீபாவில் ஒரு செல் உயிரினத்தில் பார்த்தீங்கன்னா சுருங்கும் நுண்குமிழ்கள் மூலம் கழிவு நீக்கம் நடைபெறுகிறது. ஒரு செல் உயிர்களை எவ்வாறு பார்க்க முடியும்? இப்போ ஒரு செல் உயிரினங்களெல்லாம் நம்ம கண்ணால் அப்படி சும்மா பார்த்துட முடியாது. அதுக்கு என்ன வேணும்? நமக்கு நுண்ணோக்கி மூலம்தான் நம் ஒரு செல் உயிரினங்களை பார்க்க முடியும், உயிர்களை பார்க்க முடியும். எவற்றில் திசுக்கள், உறுப்புகள், உறுப்பு மண்டலங்கள் கிடையாது? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செல் உயிரினங்களில் தான் திசுக்கள், உறுப்புகள், உறுப்பு மண்டலமெல்லாம் கிடையாது. எவற்றில் செல் பிரிவின் மூலம் வளர்ச்சி அடைகிறது? இப்போ ஒரு செல் இன்னொரு செல்லா பல செல்லா அப்படி மாறுறது பார்த்தீங்கன்னா பல செல் உயிரினங்களில் தான் செல் பிரிவின் மூலம் வளர்ச்சி அடைகிறது. மீன்கள் திசை திரும்ப உதவுவது எது? இப்போ மீன்கள் திசை திரும்ப உதவுவது அதனுடைய வால் பகுதி ஆகும். இருமை பார்வை என்றால் என்ன? இப்போ பறவைகளால் ஒரே சமயத்தில் தன் இரு கண்களால் இருவேறு பொருட்களை பார்க்க முடியும். இப்போ லெஃப்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா 2 சைடையும் வந்து 2 விதமான பார்வைகளை பறவைகளால் பார்க்க முடியும். அதற்கு பெயர் தான் இருமை பார்வை. குளிர்கால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக உள்ளவது எது? ஆமை. குளிர்கால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக உள்ளவை எது? ஆமை. கோடைகால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக உள்ளவை எவை? கோடைகால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக உள்ளவை நத்தை. எந்த விலங்கை பாலைவன கப்பல் என கூறுவர்? அதாவது ஒட்டகத்தை தான் பாலைவன கப்பல் என கூறுவர். ஒட்டகம் எங்கே தன் கொழுப்பை சேமித்து வைக்கிறது? ஒட்டகம் தன் திமிலில் கொழுப்பை சேமித்து வைக்கிறது. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு. எந்த விலங்குகள் நீரே அருந்துவதில்லை? எலி மற்றும் கங்காரு போன்ற விலங்குகள் நீரை அருந்துவதில்லை. எதன் உடலிலிருந்து வியர்வை வெளியேறுவதில்லை? ஒட்டகத்தின் உடலிலிருந்து வியர்வை வெளியேறுவதில்லை. துருவக்கரடி பெண்குயின் வாழும் வாழிடம் எது? துருவக்கரடி, பெண்குயின் போன்ற விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா துருவ பகுதியில் தான் வாழ்கிறது. அமீபாவில் எவ்வாறு செரிமானம் அடைகிறது? அமீபாவில் உணவு குமிழி மூலம் செரிமானம் அடைகிறது. மீனின் சுவாச உறுப்பு எது? மீனின் சுவாச உறுப்பு பார்த்தீங்கன்னா என்னென்னா செதில்கள் ஆகும். வாழிடம் என்றால் என்ன? ஓர் உயிரி வாழக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய இடம்தான் பார்த்தீங்கன்னா அதற்குரிய வாழிடம். இப்போ மீன்னா பார்த்தீங்கன்னா அது நீரில் வாழ்கிறது. பறவைகள் திசை திரும்ப எது உதவுகிறது? பறவையினுடைய வாள்கள் தான் அதை பறக்கிறப்ப அதை திசைகள் திருப்பறக்கு உதவுகிறது. சூழ்நிலை மண்டலத்திற்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? இப்போது சூழ்நிலை மண்டலம்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லுவோம்? அதாவது ஒரு நீர்நிலைகள், பாலைவனங்கள், மலைகள், இதையெல்லாம் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? சூழ்நிலை மண்டலம்னு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா டேர்ம் 1ல் லெசன் 5 முடிஞ்சது. வாங்க லெசன் 6க்கு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா லெசன் 6 உடல் நலமும் சுகாதாரமும். நமக்கு ஆற்றல் மற்றும் சக்தியை தருவது எது? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உணவில் உள்ள வேதிப்பொருட்கள் தான் மனிதர்களுக்கு ஆற்றல் மற்றும் சக்தியை தருகிறது. உணவில் உள்ள சத்து பொருட்கள் எத்தனை வகையாக பிரிக்கலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவில் 6 வகையான சத்து பொருட்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், கொழுப்பு, வைட்டமின்கள், தாதுப்புக்கள், நீர், இது மாதிரி 6 வகையான சத்து பொருட்கள் இருக்குது. கார்போஹைட்ரேட்டுகள் இப்போ இதில் பார்த்திங்கன்னா கோதுமை, தானியம், அந்த நட்ஸு, கொட்டைகள், அரிசி, பழம், இதையெல்லாம் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்டுகள் அதிகமாக இருக்குது. இதே பார்த்திங்கன்னா புரதங்கள் எதில் இருக்குன்னா கோழிக்கறி, சோயாபீன்ஸ், பருப்புகள், மீன், இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா
புரதங்கள் இருக்குது. கொழுப்பு பார்த்திங்கன்னா மீன், முட்டையினோட மஞ்சள் கரு, நெய், பால், காய்கறிகள், இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா கறி, இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறியெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான கொழுப்பு சத்து இருக்குது. வைட்டமின்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழங்கள், தானியம், கறி, காய்கறிகள் எல்லாம் வைட்டமின்கள் அதிகமாக இருக்குது. தாது உப்புக்கள் இதில் பார்த்திங்கன்னா கீரை, பால், பழங்கள், முட்டை, மீன், இதில் எல்லாம் வந்து தாது உப்புக்கள் இருக்குது. நீர்னால் நம்ம குடிக்கிற நீர், அதாவது ஜூஸ், பலரசங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நீர் சத்து அதிகமாக இருக்குது. இந்த 6 வகையான சத்து பொருட்கள் தான் நாம் உண்ணும் உணவில் இருக்கிறது. கார்போஹைட்ரேட்டுகளின் வடிவம் யாவை? இப்போ கார்போஹைட்ரேட்டுகள் என்னென்ன வடிவத்தில் இருக்குதுன்னா அது சர்க்கரை, ஸ்டார்ச், நார்ச்சத்து உணவுல எல்லாம் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்டுகளின் வடிவம் ஆகும். கார்போஹைட்ரேட்டுகளை விட அதிக ஆற்றல் தருவது எது? இப்போ பார்த்திங்கன்னா கொழுப்பு தான். கார்போஹைட்ரேட்டுகளை விட அதிக ஆற்றல் தருவது கொழுப்பு. அதிகமான புரதம் உள்ள உணவு எது? அதிகமான புரதம் உள்ள உணவு பார்த்திங்கன்னா சோயாபீன்ஸ், இதில் தான் அதிகமான புரதச்சத்து உள்ளது. உடலில் அதிகமான உயிர் வேதிவினைகள் நடைபெற அவசியமானது எது? இப்போ உடலில் பார்த்திங்கன்னா அதிகமான உயிர் வேதிவினைகள் நடைபெற அவசியமானது வைட்டமின்கள் ஆகும். வைட்டமின்கள் தான் அதிகமான உயிர் வேதிவினைகள் நடைபெற அவசியமானது வைட்டமின்கள் ஆகும். வைட்டமின்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இப்போ வைட்டமின்கள், தாது உப்புக்கள்லாம் பார்த்திங்கன்னா பாதுகாக்கும் உணவு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ பார்த்திங்கன்னா 6 முக்கியமான வைட்டமின்கள், இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஏபி, சி, டிஇ மற்றும் கே என 6 முக்கியமான வைட்டமின்கள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நீரில் கரையும் வைட்டமின்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா பி மற்றும் சி தான் நீரில் கரையும். இதே கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள்னால் நம்ம இதை சிம்பிளாக கேடின்னு நாம் வச்சுக்கோங்க. கேடின்னா அவனுக்கு கொஞ்சம் கொழுப்பு இருக்கும், அதனால் கேடின்னு வச்சுக்கோ. இப்போ கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் கே, ஏ, டி மற்றும் இ ஆகும். கேடி அப்படின்னு நாம் வச்சுங்க. இப்போ வைட்டமின்கள் எதில் அதிகமாக காணப்படுகிறது, அதோட குறைபாட்டால் என்னென்ன நோய் ஏற்படுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வைட்டமின் ஏ இதில் பார்த்திங்கன்னா மீன் எண்ணெய், முட்டை, பால், நெய், கேரட், சோளம், பழங்கள், கீரைகள் எல்லாம் நிறையா காணப்படுகிறது. இப்போ வைட்டமின் ஏ சத்து குறைபாடில் என்ன நோய் ஏற்படும்னா மாலைக்கண் நோய். மாலைக்கண் நோய் தான் வைட்டமின் ஏயால் சத்து குறைபாடில் ஏற்படும் நோய். இப்போ வைட்டமின் பி பார்த்திங்கன்னா முழு தானியம், தீட்டப்படாத அரிசி, பால், மீன், இறைச்சி, பட்டாணி, பயிறு வகை, காய்கறி, இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா வைட்டமின் பி அதிகமாக இருக்கும். இந்த வைட்டமின் பி குறைவால் ஏற்படும் நோய் பார்த்திங்கன்னா பெரிபெரிங்கிற நோய் தான் வைட்டமின் பி குறைவால் ஏற்படும். வைட்டமின் சி இதில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, நெல்லிக்காய், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் வைட்டமின் சி அதிகமாக இருக்கும். இது குறைபாட்டால், வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படுற நோய் வந்து ஸ்கர்வி. வைட்டமின் டி இது பார்த்திங்கன்னா சூரிய ஒளியில் அதிகமாக கிடைக்கும். மீன் எண்ணெய், முட்டை, பால், இதெல்லாம் வந்து வைட்டமின் டி அதிகமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள். இது வைட்டமின் டி குறைவால் ஏற்படும் நோய் பார்த்திங்கன்னா ரிக்கெட்ஸ். வைட்டமின் இ இது பார்த்திங்கன்னா தாவர எண்ணெய், காய்கறி, கோதுமை, மாம்பழம், ஆப்பிள், கீரை, இதில் எல்லாம் வைட்டமின் இ அதிகமாக இருக்குது. இதோட வைட்டமின் ஈயோட சத்து குறைபாடால் ஏற்படும் நோய்கள் பார்த்திங்கன்னா நரம்பு பலவீனமாக இருக்கும், மங்கலான கண் பார்வை, மலட்டுத்தன்மை, இதுதான் வந்து மெயினாக இருக்கும். மலட்டுத்தன்மை வைட்டமின் இ குறைபாடால் ஏற்படும். வைட்டமின் கே இதில் எதில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா காய்கறி, தக்காளி, முட்டைக்கோஸ், முட்டைகள், பாலாலான தயாரிப்பு பொருட்கள் எல்லாம் வந்து வைட்டமின் கே அதிகமாக இருக்கும். இதோட வைட்டமின் கே குறைவால் ஏற்படும் நோய் பார்த்திங்கன்னா பலவீனமான எலும்புகள், பற்கள் மற்றும் ரத்தம் உறையாமை, இதுதான் முக்கியமான இது. ரத்த உறையாமை வைட்டமின் கே குறைபாடால் ஏற்படும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். வைட்டமின் ஏல வந்து பார்த்திங்கன்னா மாலைக்கண் நோய், வைட்டமின் பியில் பெரிபெரி, வைட்டமின் சியில் ஏற்படுற நோய் வந்து ஸ்கர்வி, டியில் வந்து ரிக்கெட்ஸ், ஈயில் வந்து பார்த்திங்கன்னா மலட்டுத்தன்மை, கேவில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் உறையாமை. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா பார்த்து வச்சுங்க. ஆரஞ்சு பழத்தை விட 20 மடங்கு வைட்டமின் சி காணப்படும் பழம் எது? இப்போ ஆரஞ்சு பழத்தை விட பார்த்திங்கன்னா நெல்லிக்கனியில் தான் 20 மடங்கு வைட்டமின் சி சத்து அதிகமாக காணப்படுகிறது. எதனால் தோலில் வைட்டமின் டி உற்பத்தி குறைகிறது? இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தோலில் தான் வந்து வைட்டமின் டி உற்பத்தி ஆகும். இப்போ இதெல்லாம் சூரிய திரைப்பூச்சு, இப்போ நம்ம சன்ஸ்க்ரீன் லோஷன் எல்லாம் பூசிக்கிறாங்க வெயில் பட்டு கருக்காமல் இருக்கிறக்க, அந்த சூரிய திரை பூச்சுனால வைட்டமின் டி உற்பத்தி வந்து குறைகிறது சன்ஸ்க்ரீன் லோஷன்னால். முளைகட்டிய பாசிப்பயிரில் காணப்படும் சத்து எது? இப்போ முளைகட்டிய பாசிப்பயிரில் வந்து சாதாரணமாக சாப்பிட்றத விட முளைகட்டிய பாசிப்பயிரில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி, சி மற்றும் கே சத்து அதிகமாக காணப்படுகின்றன. உடல் வளர்ச்சிக்கும் பொதுவான உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தப்பட தேவைப்படுவது எது? இப்போ உடல் வளர்ச்சிக்கும் பொதுவான உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்த தேவைப்படுவது பார்த்திங்கன்னா தாது உப்புக்கள். தாது உப்புக்களை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? பாதுகாப்பு உணவுகள்னு சொல்லுவோம். இதே மாதிரி விட்டமினும் என்னென்னு சொல்லுவோம்? பாதுகாப்பு உணவுகள்னு சொல்லுவோம். தாது உப்புக்கள்
இப்போ தாது உப்புக்கள்லாம் நம்ம என்னென்ன சொல்கிறோம், கால்சியம், பாஸ்பரஸ், அயோடின், இரும்புச்சத்து, இதெல்லாம் வந்து தாது உப்புக்கள்னு சொல்கிறோம். இது நம்ம சாப்பிட்ற உணவுலேயே கிடைக்கிது. இப்போ கால்சியம் அதோட முக்கியமான பணிகள்னு பார்த்திங்கன்னா வலுவான எலும்புகள், பற்கள், ரத்த முறை, இதுக்கெல்லாம் வந்து கால்சியம் கண்டிப்பாக பயன்படும். இதே மாதிரி பாஸ்பரஸ், இதுவும் பார்த்திங்கன்னா வலுவான எலும்புகள், பற்களுக்கு பாஸ்பரஸ் சத்து தேவைப்படுகிறது. அயோடின் சத்து, அப்போ அயோடின் பார்த்திங்கன்னா தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு அயோடின் சத்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். இரும்பு சத்துன்னு பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் உற்பத்தி, மூளை வளர்ச்சி, இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இரும்பு சத்து தேவைப்படுகிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமான தாது உப்புக்கள் கால்சியம், பாஸ்பரஸ், அயோடின் மற்றும் இரும்பு சத்து. நாம் ஒரு நாளைக்கு குறைந்தது எவ்வளவு லிட்டர் நீர் அருந்த வேண்டும்? இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் சொல்கிறது பார்த்திங்கன்னா 8 லிட்டர் தண்ணினால் குடின்னு சொல்லுவாங்க. அதனால் குறைந்தது பார்த்திங்கன்னா 2 லிட்டர் தண்ணீர்னாலும் நம்ம டெய்லி குடிக்க வேண்டும். முருங்கை இலையில் காணப்படும் சத்துக்கள் யாவை? இப்போ முருங்கை இலை பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து, புரதம், இதெல்லாம் வந்து முருங்கை இலையில் காணப்படும் சத்துக்கள் ஆகும். ஆக்சிஜனேற்ற தடுப்பானாக உள்ளது எது? இப்போ ஆக்சிஜனேற்ற தடுப்பானாக உள்ளது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து முருங்கை இலை தான் ஆன்டி ஆக்சிடென்டாக உள்ளது. உலகில் 40% முருங்கை இலை எங்கு உற்பத்தி ஆகிறது? இப்போ உலகில் பார்த்திங்கன்னா 40% முருங்கை இலை உற்பத்தி இந்தியாவில் தான், நம்ம நாட்டில் தான் உற்பத்தி ஆகிறது. சரிவிகித உணவு என்றால் என்ன? இப்போ சரிவிகித உணவுன்னா நம்மளுக்கே தெரியும், அனைத்து சத்துக்களும் போதுமான அளவு கொண்ட ஒரு உணவுக்கு பேர் தான் சரிவிகித உணவு. அடுத்தது பார்த்திங்கன்னா சத்துக்கள் மற்றும் பணிகள். இப்போ கார்போஹைட்ரேட்னா அது வந்து ஆற்றலை அளிக்கிறது, கொழுப்புகளும் என்ன பண்ணுது, ஆற்றலை அளிக்கிறது, புரதங்கள் வளர்ச்சிக்கு உதவுகிறது, வைட்டமின்கள் உடலியல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்த வைட்டமின்கள் உதவுகிறது, தாது உப்புக்கள் இது பார்த்திங்கன்னா பொதுவான செயல்பாடு, வளர்ச்சியை ஒழுங்குபடுத்த தாது உப்புக்கள் பயன்படுகிறது. லாஸ்ட் வீடியோவில் தாது உப்புக்கள் என்னென்னு பார்த்தோம். பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, இது மாதிரி இருக்கிறதுல தாது உப்புக்கள், கால்சியம், இவையெல்லாம் வந்து பொதுவான செயல்பாடு, வளர்ச்சியை ஒழுங்குபடுத்த உதவுகிறது. உடல் பருமனுடைய குழந்தைகள் உள்ள நாடுகள் பட்டியல் இந்தியாவின் இடம் என்ன? இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் நல்லா பருத்து குண்டு குண்டாக இருக்காங்க. இப்போ அதில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 2ஆம் இடம், முதலிடம் வந்து சீனா வந்து முதலிடத்தில் இருக்குது. தாது உப்புக்கள் குறைபாடால் ஏற்படும் நோய்கள் யாவை? இப்போ தாது உப்புக்கள் நம்ம என்னென்னு பார்த்தோம், கால்சியம், பாஸ்பரஸ், அயோடின், இரும்புச்சத்து, இதெல்லாம் குறைபாடில் என்னென்ன நோய்கள் வருதுன்னா, கால்சியம்னா ரிக்கட்ஸ், அந்த எலும்பு சம்மந்தமான நோய்கள் வருகிறது. பாஸ்பரஸ்னா ஆஸ்டியோ மலேசியாங்கிற நோய் உருவாகிறது. அயோடின்னா கிரிட்டினிசம், இது வந்து குழந்தைகளுக்கு கிரிட்டினிசம்ங்கிற நோய்கள் உருவாகிறது. இரும்புச்சத்து குறைபாடுனா இரத்த சோகை ஏற்படுகிறது. இதெல்லாம் வந்து தாது உப்புக்கள் குறைபாடால் ஏற்படும் நோய்கள். நோயின் அறிகுறிகள், இப்போ குவாசியோர்கள், மராஸ்மஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா புரதம் கம்மியாக இருக்கிறது தான். இது பார்த்து சில குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா வயிறு வீங்கினமாக இருக்கும், ரொம்ப லீனாக இருப்பாங்க, வயிறு மட்டும் பெருசாக இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ் இதெல்லாம் வீங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குவாசியோர்கள், மராஸ்மஸ் வந்து புரதத்தினால் ஏற்படும் நோய்களாகும். இந்த நோய்கள் பார்த்திங்கன்னா அறிகுறிகள், குவாசியோர்களுக்கு பார்த்திங்கன்னா அறிகுறிகள் வளர்ச்சி குறைபாடு, முகம் மற்றும் கால் வீக்கம், வயிற்றுப்போக்கு, மூளை வளர்ச்சி குறைபாடு, இதெல்லாம் இருக்கும். இதே மராஸ்மஸ் இதுக்கு பார்த்திங்கன்னா எலும்பின் மீது தோல் மூடியது போன்று தோன்றும் மெதுவான உடல் வளர்ச்சி, அவங்க எலும்பு தோலும் தான் தெரியும், அது மாதிரி மெதுவான உடல் வளர்ச்சி வந்து மராஸ்மஸில் காணப்படுகிறது. தன் சுத்தத்தை அலட்சியப்படுத்தும் போது என்ன தோன்றுகிறது? இப்போ தன் சுத்தம்ங்கிறதே ஒரு டாபிக் போட்டிருக்காங்க. நம்ம குளிக்கிறது, ப்ரஷ் பண்ணுறது, இது மாதிரி தன் சுத்தத்தை அலட்சியப்படுத்தும் போது நுண்ணுயிர்களால் நோய் ஏற்படுகிறது. இப்போ பார்த்திங்கன்னா சீதபேதி, பற்சொத்தை, பொடுகு, இதெல்லாம் வந்து தன்னோட சுத்தத்தை அலட்சியப்படுத்துவதனால் நுண்ணுயிர்களால் ஏற்படும் நோய்களாகும். நுண்ணுயிர்கள் எத்தனை பிரிவுகளாக உள்ளன? இப்போ நுண்ணுயிர்கள் 4 பிரிவுகளாக, அதில் பார்த்திங்கன்னா பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, பூஞ்சைகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நுண்ணுயிர்கள். பாக்டீரியா செல்களில் உட்கரு கிடையாது. பாக்டீரியாவில் ஏற்படும் நோய்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, அதாவது காலரா, நிமோனியா, டெட்டனஸ், காசநோய், இதெல்லாம் வந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா காலரா, வயிற்றுப்போக்கு, இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பரவும் முறை அசுத்தமான நீரை வந்து நம்ம குடிக்கிறதுனால காலரா, வயிற்றுப்போக்கு ஏற்படும். இதே பார்த்திங்கன்னா நிமோனியா காய்ச்சல், இப்போ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இருமல் தும்மறப்போ பார்த்திங்கன்னா அந்த காற்றுத்தேவையில் பரவுற அந்த கிருமிகள் மூலமாக நிமோனியா காய்ச்சல். அதனால தான் இருமல் தும்மல்லாம் வரப்போ தான் கர்ச்சீஃப் வச்சு தும்முங்க அப்படிங்கிற மாய மூடி தும்முங்கன்னு சொல்கிறது. இப்போ அதனால் வந்து நிமோனியா காய்ச்சல் இருமல் மற்றும் தும்மலின் போது ஏற்படும் காற்றுத்தேவைகளால், அந்த காற்றுத்தேவையில் நம்ம சுவாசிக்கிறப்ப நம்மளுக்கு அந்த நோய் பரவும். இதே டெட்டனஸ், கக்குவான், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாக்டீரியாக்களால் தாக்கப்பட்ட காயங்கள்ல தான் வந்து
டெட்டனஸ், கக்குவான் இதெல்லாம் ஏற்படுறது. காசநோய் கண்டிப்பாக எப்படி இருமல் மற்றும் தும்பலின் போது ஏற்படும் திவலைகள் மூலமாக காசநோய் பரவுகிறது. டைபாய்டு காய்ச்சல் இதுவும் பார்த்திங்கன்னா அசுத்தமான உணவு அல்லது நீர் அருந்துவதனால டைபாய்டு காய்ச்சல் வந்து மனிதர்களுக்கு வருகிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாக்டீரியாவில் ஏற்படும் நோய்கள். காலரா, வயிற்றுப்போக்கு, நிமோனியா காய்ச்சல், டெட்டனஸ், கக்குவான், காசநோய் மற்றும் டைபாய்டு காய்ச்சல். வைரஸ் என்பது ஒரு செல்லற்ற உயிரி ஆகும். வைரஸுங்கிறது ஒரு செல்லற்ற உயிரி ஆகும். புரதச்சத்து குறைவால் ஏற்படும் நோய்கள். இப்போ நம்ம மேலே பார்த்தோம், புரதச்சத்து குறைவால் ஏற்படும் நோய்கள் குவோசியோர்கர், மராஸ்மஸ் இதெல்லாம் வந்து புரதச்சத்து குறைவால் ஏற்படும் நோய்களாகும். பாக்டீரியா எந்த வகை உயிரி ஆகும்? இது பாக்டீரியா வந்து ஒரு புரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி ஆகும். பாக்டீரியா என்பது ஒரு புரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி. இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வைரஸால் ஏற்படும் நோய்கள் யாவை? இப்போ சாதாரணமாக சளி பிடிக்கிறது, சின்னம்மை, இன்ஃப்ளூயன்சா அதாவது குளிர்காய்ச்சல் இதெல்லாம் வர்றது பார்த்திங்கன்னா வைரஸால் ஏற்படும் நோய்களாகும். உடலின் தசை உருவாக்கத்திற்கு என்ன தேவைப்படுகிறது? இப்போ உடலின் தசை உருவாக்கத்திற்கு புரதம் தேவைப்படுகிறது. ஸ்கர்வி எந்த குறைபாடால் ஏற்படுகிறது? விட்டமின் சி குறைபாடால் தான் ஸ்கர்விங்கிறது நோய் ஏற்படுகிறது. ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு எது தேவைப்படுகிறது? இப்போ ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து தேவைப்படுகிறது. வைட்டமின் டி குறைபாடு எந்த நோயை ஏற்படுத்துகிறது? வைட்டமின் டினாவே நம்மளுக்கு ரிக்கட்ஸ் ஞாபகம் வந்துடணும். வைட்டமின் டி குறைபாடால் ரிக்கட்ஸ் நோய் ஏற்படுகிறது. அயோடின் குறைபாடால் எந்த நோய் ஏற்படுகிறது? அயோடின் குறைபாடால் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு முன்கழுத்து கழலை என்ற நோய் ஏற்படுகிறது. இது பார்த்திங்கன்னா புக் பேக் கொஸ்டினில் பொறுத்துக்கன்று இருந்தது. இப்போ என்னென்ன நோய்? இப்போ வைட்டமின் ஏவான நம்மளுக்கு மாலைக்கண் நோய், வைட்டமின் பினா பெரிபெரி, வைட்டமின் சி ஸ்கர்வி, வைட்டமின் டி ரிக்கட்ஸ், வைட்டமின் இ மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 6 வகையான பெரிய ஊட்டச்சத்துக்கள். இப்போ இது வரைக்கும் பார்த்த ஊட்டச்சத்துக்கள்லே பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, வைட்டமின்கள், தாது உப்புக்கள், நீர் இதெல்லாம் வந்து 6 வகையான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட லெசன்ஸ் டேர்ம் 1 லெசன் 6 முடிஞ்சது. இப்போ டேர்ம் 1 லெசன் 7 கணினி ஒரு அறிமுகம், கம்ப்யூட்டர் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதே பார்த்திங்கன்னா திறன்பேசிக்கு ஸ்மார்ட் ஃபோன். இதே மொபைல் ஃபோன், செல்ஃபோன்னா நம்ம அதை அலைபேசின்னு அதை பின்னாடி பார்க்கலாம். திறன்பேசினா ஸ்மார்ட் ஃபோன். கணினியின் தந்தை யார்? கணினிங்கிறது முதல்ல கண்டுபிடிச்சது இது பண்ணது பார்த்திங்கன்னா சார்லஸ் பாப்பேஜ். இவர் தான் வந்து கணினியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். உலகின் முதல் கணினி நிரலர் யார்? நிரலர் மீனிங் ப்ரோக்ராமர். ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறது தான் ப்ரோக்ராமர். உலகின் முதல் கணினி நிரலர் யாருன்னா அகஸ்டா அடா லவ்வேஸ் அவர்கள் தான் வந்து உலகின் முதல் கணினி நிரலர் ஆவார். கணக்கிட பயன்படும் கருவியாக முதலில் எதை பயன்படுத்தினார்கள்? இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு வரக்கு முன்னாடி ஃபஸ்ட்டோட அதோட பிரேம் பார்த்திங்கன்னா என்னென்னா அபாக்கஸ், கணக்கிடும் மணிச்சட்டம்னு சொல்லுவோம்ல, அந்த கணக்கிட பயன்படும் கருவியாக பழங்காலத்தில் பயன்படுத்துறது அபாக்கஸ். கணினியின் தலைமுறைகள். இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்னே இருக்குது. அதாவது முதலாம் தலைமுறை கணினி. அதில் பார்த்திங்கன்னா வெற்றிட குழாய்கள் அதை பயன்படுத்தி தான் வந்து முதலாம் தலைமுறை கணினி இருக்கும். இப்போ ஒரு சிபியூ பார்த்திங்கன்னா ஒரு வீடு அளவுக்கு ஒரு சிபியூ இருக்கும், பக்கத்தில் அடுத்த ரூமில் மானிட்டர் இருக்கும். இது மாதிரி இருந்தது வந்து முதலாம் தலைமுறை கணினி. ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரை வந்து வெற்றிட குழாய்கள், அது வந்து இங்கிலீஷில் வேக்யூம் டியூப் பயன்படுத்தினாங்க. செகண்ட் ஜெனரேஷன் அதாவது 2ஆம் தலைமுறை கணினி பார்த்திங்கன்னா மின்மய பெருக்கி, டிரான்சிஸ்டர்ஸ். இந்த சர்க்கியூட் இது மாதிரி டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்சதான் 2ஆம் தலைமுறை கணினி. இதே தேர்ட் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் 3ஆம் தலைமுறை கணினி பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த சுற்று, இன்டகிரேட்டட் சர்க்கியூட், ஐசி கண்டுபிடிச்சதான் 3ஆம் தலைமுறை கணினி. 4ஆம் தலைமுறை ஃபோர்த் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் 4ஆம் தலைமுறை கணினி பார்த்திங்கன்னா நுண்செயலி. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ் இது மாதிரிலாம் வந்து கம்பைலர் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணாங்க. அது வந்து 4ஆம் தலைமுறை கணினி. ஃபிஃப்த் அதாவது 5ஆம் தலைமுறை கணினி பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ரொபாட்டிக்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த ரொபாட்டிக்ஸ் இதெல்லாம் படிக்கிறது ஏஐ. இதை சிம்பிளாக வந்து ஏஐம்பாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை தான் வந்து செயற்கை நுண்ணறிவு. இது வந்து கணினியின் 5 தலைமுறைகள் ஆகும். தரவு, டேட்டா என்றால் என்ன? அதாவது ஒரு முறைப்படுத்தப்பட வேண்டிய விவரங்களை தான் நம்ம டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கம்ப்யூட்டருக்கு தெரியும் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர், அதாவது மென்பொருள் வன்பொருள். இப்போ மென்பொருள்னால் இந்த ப்ரோக்ராமாக வர்றது மென்பொருள்னு சொல்லுவோம். வன்பொருள்னால் இப்போ சிபியூக்குள்ளே ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, ரேம் இருக்குது, ரோம், இது மாதிரி நம்ம இன்டர்னல் பார்ட்ஸை பற்றி இது படிக்கிறது தான் வந்து ஹார்ட்வேர், வன்பொருள்னு சொல்லுவோம். மென்பொருளை வந்து 2 டைப் ஆஃப் இயக்க மென்பொருள், பயன்பாட்டு மென்பொருள். இப்போ இயக்க மென்பொருள்னால் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லலாம். இப்போ நம்ம விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸு, மேக் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயங்குதளம். அது அந்த ஓஎஸ் இருந்தால் தான் சிஸ்டம் ஒர்க். அது மாதிரி இருக்கிறத இயக்க மென்பொருள்னு சொல்லுவோம். இதே பயன்பாட்டு மென்பொருள்னால் இப்போ நம்ம வேர்ட் பயன்படுத்துகிறோம், எக்ஸல், பவர் பாயிண்ட்டு இது மாதிரி ஒரு பெயிண்ட்டுக்கு டிசைன் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டு மென்பொருள்னு நம்ம சொல்லலாம். முதல் கணினி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது?
இப்போ பார்த்தீங்கன்னா முதல் கணினி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1946ஆம் ஆண்டு இனியாக், அதாவது எலக்ட்ரிக்கல் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்டு கம்ப்யூட்டருக்கு தான் வந்து முதல் கணினி. அது அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1946ஆம் ஆண்டு. தகவல் என்றால் என்ன? அதாவது இன்ஃபர்மேஷன், முறைப்படுத்தப்பட்ட விவரங்களை தான் நம்ம தகவல் அப்படின்னு இன்ஃபர்மேஷன்னு நம்ம சொல்கிறோம். சொல்லாக்கம், இதில் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் வேர்ட்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் அப்போயே சொன்னேன், ஸ்மார்ட் ஃபோன்னா திறன்பேசி, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன்னா திறன்பேசி, செல்ஃபோன் மொபைலுங்கிறது நம்ம கைபேசி அல்லது அலைபேசின்னு சொல்லுவோம். டேட்டாவுக்கு தரவு, கமாண்டு கட்டளை, இன்ஃபர்மேஷன் தகவல், கீபோர்டுக்கு நம்ம என்னென்னு சொல்லுவோம், விசை பலகை, பிரிண்டர்னா அச்சுப்பொறி, மவுஸ் சுட்டி, ப்ரோக்ராம் நிரல், ப்ரோக்ராமர்னா நிரலர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டட் வேர்ட்ஸுக்குரிய சொல்லாக்கம்.